சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவிமோகன், அதர்வா இந்த மாதிரி படைப்பட்டாலுமே நடித்த பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது ஓவர்சீஸில் இன்னைக்கு காலைல 6 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓவர்சீஸ் நண்பர்கள் இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த ஒரு திரைப்படம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் ஆக போகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் இந்த ஒரு படம் வந்து தாங்குமா, இந்த ஒரு படம் ஜனநாயகன் முன்னாடியெல்லாம் நிற்க முடியுமா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனது ஜனநாயகனுக்கு நல்லதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணுமா. ஏன்னா ஜனநாயகன் படத்தை இந்த ஒரு படத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அந்த கேசரியாலலாம் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சுதாக்கா வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த மணிக்கு வந்து ஓவர்சீஸ் நண்பர்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் இன்னும் படத்தை பார்த்துட்டு இருந்தால் சொல்ல முடியும். ஸோ சிவகார்த்திகோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குடா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ சுதாக்கா வந்து சோஷியலுக்கு ஒரு செம்மையான மெசேஜை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கேரக்டரில். 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு படத்தை வந்து கன்ஃபார்ம் போய் பார்க்கணும் வந்து சொல்லு. முக்கியமாக ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணு, விஜய் அவர்கள் தப்பிச்சிட்டாரு இந்த ஒரு திரைப்படத்தில் இருந்து. இந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்துட்டு பயந்துக்கிட்டே இருந்தாங்களா, அண்ணன் தம்பி பொங்கல் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்களா. ஸோ வேறு லெவலில் கண்டென்ட் வச்சுருக்காங்க அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஹைப்புங்க இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது. ஸ்ரீலீலாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது சொல்கிறாங்க. அதர்வா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக். இதுக்கப்புறம் அவர் ஹீரோயிசம் காட்டுற மணிக்கான ஃபிலிம்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மார்க்கெட் கூடுறது. அதே மணிக்கு ரவிமோகன் அவர்கள் இதுக்கப்புறம் ஹீரோவெல்லாம் நீங்கள் நடிக்காதீங்க, வில்லனாக நடிங்க, அது உங்களுக்கு பயங்கரமாக செட் ஆகுது அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ தரமாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 4 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் எதுவும் வந்துட்டு மாசாக இல்லை. ஒரு சில தரக்கு அந்த மியூசிக் ரொம்ப வந்து மாசாக இருக்குது. பட் ரொம்ப மாசான மியூசிக்ஸ்லாம் இல்லை. பட் பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் எல்லாமே மெலோடியை தான் வந்து பண்ணியிருக்காரு. லவ்வுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலாவோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கெமிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாசீன்ஸுக்கு நல்லா பிஜிஎம்ஸ் வந்து போட்டிருக்காரு. பட் மாசான சாங்ஸ் எதுவுமே இல்லை. அது ஒரு குறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க முன்வைக்கிறாங்க. பட் மற்றபடி கதை கன்வே பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல மாசான ஒரு ஹீரோ மெட்டீரியல் எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்கணும். மொழிப்பற்ற வந்துட்டு பார்த்தீங்கன்னா திணிக்கிற மாதிரிக்கான விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹிந்தியை நம்ம எப்படி எதிர்த்தோம், ஹிந்தியோட ஹிந்தி மக்களை நம்ம வெறுக்கலை, ஹிந்தியை வெறுக்கலை, அவங்க திணிக்கிற விதத்தை தான் வெறுக்கணுங்கிறத சூப்பராக வந்து ஸ்கெட்ச் போட்டு காமிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 25 சீன்ஸ் கிட்டக்க இந்த ஒரு திரைப்படத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அது இல்லாத இந்த ஒரு திரைப்படத்துக்கு அங்கங்கே ஜம்ப் ஆகுது. ஸோ அந்த சீன்ஸும் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே சினிமா எக்ஸ்பர்ட்ஸ். அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸு. ஸோ இவங்க சொல்கிற சில விஷயங்கள் நம்பவும் போகலாம். பட் ஆனால் இவங்க ஓவராலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டீசெண்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு மாசாக தரமாக இருக்குது. ஸோ சோஷியல் கன்வேயிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்க சொல்லு அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஓவராலாக இவங்க வந்து 10க்கு 8.5 ரேட்டிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பொங்கலில் இது ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆக போகுது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதனால சோலோ ரிலீஸே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இது ஒரு எஸ்கே பொங்கல் தான், தரமாக இருக்க போது. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் காத்திருக்கு. 500 கோடிக்கு மேலே எஸ்கே கலெக்ஷன் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. 9:10க்கு நம்ம இந்த ஒரு படத்தை போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்த பிறகு நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நம்மளோட ரிவ்யூ 1 மணிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் வந்து காத்திருங்கள். ஸோ கன்ஃபார்ம் சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ சூப்பரான ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து காத்திருக்கு அப்படி சொல்லி எனக்கு இவங்க ரிவ்யூ சொல்லும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஒரு ஃபுல் ஹைப்போடு இந்த ஒரு படத்தை வந்து பார்க்க போகிறேன். ஸோ எந்த மாதிரிக்கான ரிசல்ட்ஸ் வருது சொல்லி வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாரும் ட்விட்டரையும் தொட்டுறாதீங்க, நம்ம வீடியோஸ்க்காக காத்திருங்க. படத்தை பார்க்க போகிறவங்க படத்தை பாருங்கள், பார்க்காதவங்க நம்ம ரிவ்யூ மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்குறாங்க. படத்தை ஸ்பாயில் ஆயிரும். நன்றி, வணக்கம்.